ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜிஎஸ்டியில் டேக்ஸ் கால்குலேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம இந்த மந்த்து ஒரு 10,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா வச்சுப்போம். அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு எக்ஸாம்பிளுக்கு 5% ஸ்லாபில் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து 10,000க்கு வாங்குகிற பொருளை வந்து வித் டேக்ஸோட 10,500க்கு நம்ம வந்து வாங்குகிறோம். அதாவது 500 rupees டேக்ஸ் பே பண்ணுறோம். அதாவது அந்த 10,000க்கு வந்து 5% ஸ்லாபில் இருக்கிறதால 500 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குகிறோம். அதாவது இந்த 500 rupees அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி போகும். அதாவது சென்ட்ரலுக்கு வந்து 2.5%. 2.5% அப்படிங்கிறது இந்த இதில் அதாவது 500ல் பாதியை டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10,000க்கு வந்து 2.5% அப்படின்னாக்கா 250 rupees வரும். அதாவது நீங்கள் அதில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். 10,000ல் அதாவது டோட்டல் டேக்ஸ் வந்து 10,000க்கு வந்து நம்ம வந்து 500 அதாவது 5% ஸ்லாபில் இருக்கிறதால 500 rupees நம்ம பே பண்ணுறோம். அது வந்து சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி பிரியுது. அதாவது 250 பிரியுது. அதாவது 2.5%. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயிலெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க வந்து என்ட்ரி போடுவாங்க. இந்த டேக்ஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நமக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகி ஜிஎஸ்டி 3Bக்கு வந்துடும். அதாவது நம்ம பே பண்ணுற டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ அதாவது 500 rupees நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ அப்படின்னாக்கா 10,000 rupees. 10,000 rupees அப்படின்னாக்கா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்க யாருமே அதே ரேட்டுக்கு வந்து விற்கிறதில்ல. அப்படி விற்றோம்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ் கிடையாது. நம்ம வந்து ஒரு 20% இல்லை 25% மார்ஜின் வச்சு தான் விற்போம். அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது 10,000 பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து 12,000க்கு வந்து விற்கிறதா வச்சுப்போம். 12,000க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ 12,000க்கு சேல்ஸ் பண்ணுறோன்னா இப்போ இந்த 12,000க்கு வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ் வருது. அதாவது நம்ம வந்து என்ன பர்சன்டேஜில் வந்து பொருள் வாங்கினோமோ டேக்ஸ் வந்து என்ன பர்சன்டேஜில் செலுத்திட்டு நம்ம வந்து பொருள் வாங்கினோமோ அதே பர்சன்டேஜ் டேக்ஸ் தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும். இப்போ 5% வந்து ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 12% வந்து டேக்ஸ் போட்டு கலெக்ட் பண்ண முடியாது. 5% மட்டும்தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும். அப்போது நம்ம சேல்ஸ் பண்ணுறது 12,000க்கு அதாவது இந்த டேக்ஸபிள் வேல்யூ. இதுக்கு நம்ம வந்து டேக்ஸ் எவ்வளோ வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 600 rupees. அதாவது நம்ம வந்து இப்போ லோக்கலில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ 600 rupees பர்ச்சேஸ் அதாவது நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். அது வந்து இந்த டோட்டல் டேக்ஸ் வந்து 600 rupees. இது வந்து ஸ்டேட்டுக்கு பாதி சென்ட்ரலுக்கு பாதின்னு பிரியும். எவ்வளோ பிரியும் அப்படின்னா 2.5%, 2.5%. அதாவது 12,000ல் வந்து 2.5% அப்படிங்கும்போது 300 வரும். நீங்கள் வந்து இந்த அதாவது சேல்ஸில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. டேக்ஸை வந்து பாதியை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த நம்ம கலெக்ட் பண்ணுற 600ல் சென்ட்ரலுக்கு அதாவது ஸ்டேட்டுக்கு பாதி அதாவது 300 ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு 300 இப்படி வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணுறது மாதிரி வரும். இந்த என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல் என்ட்ரு பண்ணோம். அது வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகி நமக்கு ஜிஎஸ்டிஆர் 3B டேபிள் 3.1க்கு வந்து வந்துடும். இது வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு. இப்போ வந்து நம்ம அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 500 rupees டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு 600 rupees. இப்போ வந்து 600 கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள் கால்குலேஷன் எப்படி ஏற்றி பார்ப்போம். இப்போ வந்து டேக்ஸ் வந்து 5%. அதாவது நம்ம சேல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான டேக்ஸ் வந்து 5%. அதாவது 12,000க்கு 5% அப்படின்னாக்கா 600 rupees வருது. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து சேல்ஸ் டேக்ஸு 600 rupees நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து பே பண்ணினது எவ்வளோ, அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், அதாவது பர்ச்சேஸ் டேக்ஸு அது வந்து 500 rupees பே பண்ணி தான் நம்ம வந்து பொருளை வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது 600 rupees கலெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணினது ஆல்ரெடி நம்ம வந்து பே பண்ணினது 600ங்கிறது நம்ம வந்து கலெக்ட் பண்ணினது. அப்போது நம்ம வந்து நம்ம சேல்ஸ் பண்ணினதுலேருந்து நம்ம வந்து ஏற்கனவே பே பண்ணினதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 500 கட்டியாச்சு. அதனால் இப்போ வந்து -500 600 நம்ம கலெக்ட் பண்ணி கையில் வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து பே பண்ணினது 500. அதில் மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா மீதி வந்து அதாவது சேல்ஸ் டேக்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம். பண்ணினதை மீதி வந்து 100 rupees. அதாவது 100 rupees வந்து இப்போ வந்து நம்ம கையில் இருக்குது.
அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ண அமௌண்ட் இது நம்ம காசு கிடையாது, நம்ம வந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட் டேக்ஸு. இந்த டேக்ஸ் தான் வந்து நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸ். இந்த மந்த் வந்து நம்ம கவர்மெண்ட் கட்ட வேண்டியது இந்த 100 rupees. அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த 10,000 rupees பர்ச்சேஸ் பண்ணி 12,000 rupees சேல்ஸ் நடந்தது அப்படின்னாக்க நம்ம வந்து 500 rupees வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டோம். இப்போ கலெக்ட் பண்ணது வந்து 600 rupees. இப்போ கையில் இருக்கிறது 600 ரூபா இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து 500 rupees பே பண்ணியாச்சு. அதனால் அந்த 500 rupees மைனஸ் பண்ணிவிட்டு இந்த 100 rupees வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். இதுதான் டேக்ஸ் கால்குலேஷன். இதே வந்து எல்லா மாதமும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வாங்குறது அந்த மாதம் விற்றுருமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. என்ன ஸ்டாக் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா டைமும் வந்து விற்று முடிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து வாங்குறது அந்தந்த மந்த்தோடு வந்து க்ளோஸ் ஆகிடும், கரெக்டாக அதாவது டேலி ஆகிடும், கரெக்டாக டேலி ஆகிடும். ஆனால் எல்லாருக்கும் அது மாதிரி நடக்காது. இப்போ வந்து ஸ்டாக் இருக்கிறதா வச்சுப்போம். ஒருவேளை ஸ்டாக் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ வந்து இப்போ 10,000 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபிக்ஸ்டு அப்படி வந்து நம்ம வாங்கியிருக்கிறதாவே வச்சுப்போம். வாங்கியாச்சு. அதுக்கு வந்து 500 rupees வந்து டேக்ஸ் நம்ம வந்து பே பண்ணியாச்சு. அதுக்கு வந்து சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி வந்து பெரியுது. அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து 500 rupees வந்து பே பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது 10,000 rupees ப்ராடக்ட் வந்து 500 rupees டேக்ஸ் பே பண்ணி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதே பொருளை வந்து நம்ம வந்து 12,000 rupees அதாவது 10,000 வாங்கினது வந்து ஒரு 20% மார்ஜின் வச்சு 12,000 rupeesக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த மந்த் வந்து நமக்கு வந்து 12,000க்கு வந்து சேல்ஸ் நடக்கலை. 12,000க்கு விற்கக்கூடிய பொருள் ஒரு 8,000 ரூபாய்க்கு விற்கிறத வச்சுப்போம். இப்போ வந்து 8,000க்கு தான் அந்த மந்த்து சேல்ஸ் ஆகுது. அப்போது இந்த 8 மந்த்துக்கு வந்து நம்ம டேக்ஸ் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுவோம்? 5% அப்படின்னாக்க 400 rupees டேக்ஸ் வரும். இதை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். கலெக்ட் பண்ணணும்னா இப்போ வந்து இது வந்து ஸ்டேட்டுக்கு பாதி சென்ட்ரலுக்கு பாதி பிரிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் நம்ம தான் பிரித்து வந்து என்ட்ரு பண்ணுவோம். ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுருக்கோம். ஜிஎஸ்டிஆர் ஒன்று எப்படி வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் லேட்டஸ்ட் மெத்தட் வரையிலும் வந்து வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோவோட வந்து பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கே வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். இல்லைனாலும் இது வந்து ஈஸியான கால்குலேஷன் தான், எல்லாருக்குமே புரியும். இப்போ வந்து நம்ம 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண பொருளை 12,000 ரூபாய்க்கு விற்கணும். ஆனால் 8,000 ரூபாய்க்கு தான் விற்குது. 8,000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கோம், மீதி ஸ்டாக் இருக்குது. அப்போது இப்போ இந்த 8,000 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து 400 rupees வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து சென்ட்ரலுக்கு ஸ்டேட்டுக்கு பாதி சென்ட்ரலுக்கு பாதி வந்து பெரியுது. இப்போது மொத்தம் வந்து இந்த 8,000 ரூபாய்க்கு வந்து 400 rupees நம்ம டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 500 rupees வந்து பே பண்ணியிருக்கோம். பே பண்ணிவிட்டு தான் வந்து பொருளை வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம வந்து 500 rupeesக்கு வந்து 500 rupees நம்ம வந்து ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையில் இருக்கிறது 400 rupees தான். இப்போது அதாவது சேல்ஸ் டேக்ஸு இது இந்த 400 rupees வந்து நம்ம ஏற்கனவே வந்து 500 மைனஸ் அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ணியாச்சு. அதனால் அந்த 500ல் வந்து இப்போ இந்த 400 வந்து நம்ம வந்து கையில் இருக்கிறத கையிலே வச்சுக்கலாம். கையில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துடும். இந்த 500 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பாப்புலேட் ஆகி எலிஜிபிள் ஐடிசிக்கு வந்துடும். அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான டேக்ஸு நம்ம கட்ட வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் வைஸாக வந்து நம்ம தான் என்ட்ரு பண்ணியிருப்போம். 400 rupees வந்து என்ட்ரு பண்ணியிருப்போம். ஜிஎஸ்டிஆர் 1ல் என்ட்ரு பண்ணியிருப்போம். அது வந்து ஜிஎஸ்டிஆர் 3B டேபிள் அது 3.1க்கு வந்துடும். அங்கே வந்துட்டு நமக்கு வந்து லெட்ஜர் பேலன்ஸில் வரும்போது இது வந்து மைனஸ் ஆகும். அந்த 500 rupees நம்ம கட்டணத்துலேருந்து இந்த 400 rupees மைனஸ் ஆகிட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா 100 rupees நம்ம கட்டினது ஆல்ரெடி டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டு நமக்கு வந்து 100 rupees வந்து லெட்ஜர் பேலன்ஸில் இருக்கும். நம்மளுடைய கேஷ் தான் வந்து லெட்ஜர் பேலன்ஸில் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கேஷாக வித்ட்ரா பண்ண முடியாது. திரும்ப வந்து நம்ம வந்து மீதி வந்து ஒரு 4,000க்கு விற்க வேண்டியது இருக்குது ப்ராடக்ட்டு. அது விற்கும்போது நம்ம வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்ட வேண்டியது இருந்தால் கட்டிக்கலாம். ஏது 4,000 அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா 10,000க்கு வாங்கினது 12,000 விற்கணும். ஆனால் 8,000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்குறோம். மீதி எப்போ ஸ்டாக் இருக்குது. அந்த 4,000 விற்கும் போது நம்ம வந்து இந்த 100 rupees வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆட்டோமேட்டிக் எல்லாமே ஆட்டோ பாப்புலேட்டு தான். ஜிஎஸ்டிஆர் 1ல் நம்ம சேல்ஸ் பண்ணுறதை என்ட்ரு பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிஎஸ்டிஆர் 2A 2Bக்கெலாம் வந்து 3B ஆல் அதர் ஐடிசிக்கு வந்துடும். அதாவது எலிஜிபிள் ஐடிசிக்கு வந்துடும்.
அங்கே வந்துட்டு எல்லாமே டேலி ஆகி நம்ம ஃபைல் பண்ணுற வேலை தான் ஜிஎஸ்டிஆர் 3Bல. இது வந்து கால்குலேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மற்றபடி வந்து நான் ஃபைல் பண்ணி கூட காமிக்கல இந்த வீடியோவில். அதனால் வந்து ஃபைல் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாம் ஆட்டோ பாப்புலேட் அப்படிங்கிறதால வேண்டி கால்குலேஷனை மட்டும் பார்க்குறோம். இப்போ வந்து 400 rupees தான் நம்ம வந்து சேல்ஸில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஆல்ரெடி பே பண்ணது 500 rupees. அதனால் இப்போ வந்து லெட்ஜர் பேலன்ஸில் 100 rupees இருக்கும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B 3.1க்கு வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல் ஃபைல் பண்ணுறது இங்கே வரும். இதெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணுறது தான். இப்போ 12,000 வந்து சேல்ஸ் நடக்குது அப்படின்னா டேக்ஸபிள் வேல்யூ 12,000 இது வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல் வந்து என்டர் பண்ணியிருப்போம். அதே வந்து சென்ட்ரல் டேக்ஸுக்கு வந்து 300, ஸ்டேட் டேக்ஸ் வந்து 300 நம்ம அங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம என்டர் பண்ணியிருப்போம். அது வந்து இங்கே வந்துடும். இங்கே இந்த 3Bக்கு வர்றது ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துடும். ஜிஎஸ்டிஆர் 1ல் மட்டும் தான் நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். இங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துடும். அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பாப்புலேட் ஆகி எலிஜிபிள் ஐடிசி, அதாவது ஜிஎஸ்டிஆர் 3B டேபிள் 4க்கு வந்துடும். இங்கே இருக்கு பாருங்கள் டேபிள் 4. இது வந்து 3Bல டேபிள் 4க்கு வந்துடும். இதில் வந்து சென்ட்ரலுக்கு நேராக வந்து 250, ஸ்டேட்டுக்கு நேராக 250. அதாவது பர்ச்சேஸ் பண்ணது வந்து நம்ம 10,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான டேக்ஸ் வந்து 500 பே பண்ணியிருக்கோம். லோக்கலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணதால சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி வந்து ஸ்ப்ளிட் ஆகி இங்கே வந்து 250 வந்துருச்சு. இதுதான் வந்து நமக்கு வந்து கால்குலேட் ஆகி திரும்ப வந்து நம்ம கட்டுறது மாதிரி இருந்தால் கட்டுறது மாதிரி, அதாவது எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சேல்ஸ் பண்ணமோ சேல்ஸ் பண்ணுறதுக்கான டேக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து கட்டுறோம். இப்போ வந்து 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி 12,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். 10,000 ரூபாய்க்கான டேக்ஸு 500, 12,000க்கான டேக்ஸ் வந்து 600. அப்போ டேக்ஸ் வந்து நம்ம வந்து 12,000 வந்து 600 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம கட்டணத்தை விட 100 rupees வந்து எக்ஸ்ட்ரா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வேல்யூ சேல்ஸ் வேல்யூ அதிகமாகறதால 100 rupees எக்ஸ்ட்ரா வருது. அதனால் அந்த 100 rupees மட்டும் தான் நம்ம வந்து பே பண்ணுறோம். இல்லை ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து லெட்ஜர் பேலன்ஸில் இருந்துகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதை சேல்ஸ் நடக்கும்போது அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுதான் வந்து எலிஜிபிள் ஐடிஸுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயிலாம் வர்றது. இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருது. ஏன்னா வந்து நம்ம ஃபைல் பண்ணி காமிக்கல, எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துடுது. அதனால் வேண்டி ஃபைல் பண்ணி காமிக்கல. ஃபைல் பண்ணுற வீடியோலாம் ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 1 எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். டேக்ஸ் கால்குலேஷன் இப்படி தான் நடக்குது. இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.